ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்தோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் டேட் வைஸும் கொண்டு வரல. ஸோ அதாவது வீக்லி அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் மிங்கிள்னு இல்லை, ஃபஸ்ட் வீக் முடிஞ்சோடனே ஒரே வீடியோவிலே செகண்ட் வீக் கூட கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக இது எந்த டேட்லேருந்து எந்த டேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் வீக்லேயே அது மிங்கிள் ஆகி கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமித்ஷா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் தான் வந்து லாங்கஸ்ட் சர்விங் ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்கார். ஓகேவா? ஸோ இது வரைக்கும். ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா, ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் யாருன்னு பார்த்தோம்னா லால் கிருஷ்ணா அத்வானி. இவர் வந்து 2256 டேஸ் இருந்திருக்காரு. ஸோ இவருடைய ரெக்கார்டை பீட் பண்ணி 2258 டேஸாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இது என்ன டேட்டுக்கு வந்திருக்கு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 3 அன்னைக்கு 2258 டேஸ். ஓகேவா? ஸோ இவர் வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய செகண்ட் டேர்மில் வந்து செகண்ட் டைம் வந்து என்ன ஆயிருக்காரு அப்படின்னா ஹோம் மினிஸ்டராக இருக்கார். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஒரு 5 இயர்ஸ், செகண்ட் டேர்ம் ஒரு 5 இயர்ஸ் இல்லையா? செகண்ட் டேர்மில் இருக்கார். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது பார்த்துக்கோங்க. லால் கிருஷ்ணா அத்வானி, அதுக்கப்புறம் கோவிந்த் பல்லப் பண்ட். ஸோ அவர் என்ன டேஸ் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட், 2248 டேஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இக்ரிசாட். ஓகேவா? ஸோ இக்ரிசாட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ பவர்டு கன்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் அக்ரோமேட் அட்வைசரி சர்வீசஸ் ஃபார் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் அட் ஸ்கேல். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு அட்வைசரி சர்வீஸ் மாதிரி. ஸோ அட்வைசரி சர்வீசஸ் அப்படின்னா என்னென்னா, கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெதர் இந்த மாதிரி தான் வெதர் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டாஸாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய க்ராப்பிங்கோ இல்லை அவங்க ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த ஷெட்யூலை வந்து என்ன ஷெட்யூல் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கான வெதர் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஷெட்யூல் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது வந்து எப்படின்னா, ஏஐ பவர்டு வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏஐயை யூஸ் பண்ணி அதை டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வெதர் டேட்டாலாம். ஓகேவா? ஸோ இது எந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா இது பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் அட்வைசரி டூல். இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மகாராஷ்டிராவில் ஐகேர் அக்ரோமெட்ராலஜிக்கல் ஃபீல்ட் யூனிட். ஸோ அது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐகேர் மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதா, ஸோ எந்த லெவலில் இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இக்ரிசாட்டும் காவேரி யூனிவர்சிட்டியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலாபரேஷன் போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ரிலேட்டடாக நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவேரி யூனிவர்சிட்டிகிட்ட வந்து எம்ஓயு போடுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பெர்ச்சர் ரேடார். ஸோ அதாவது நிசார். ஓகேவா? ஸோ நிசார் அப்படின்றது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது வந்து எர்த்தை மானிட்டர் பண்ணி வெதர் டேட்டாஸை வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த வெதர் டேட்டாஸ் டே டைம் நைட் டைம், ஸோ 2 டேட்டாவுமே நமக்கு கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இன்டர்வலில் கொடுக்கும் அப்படின்னா 12 days இன்டர்வலில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷனோடைய லைஃப் பார்த்தோம்னா 5 years. இங்கே ஆந்திர பிரதேஷ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து. ஸோ எந்த ராக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா GSLV F-16 அந்த ராக்கெட் மூலிமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நிசாரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சி எஸ்ஏஆர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நாசாவோடைய எல் பேண்ட் இருக்குது, இன்னொன்று இஸ்ரோவோட எஸ் பேண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்வீப் எஸ்ஏஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ எந்த சேட்டிலைட்டில் ஸ்வீப் எஸ்ஏஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் கொஷின் கேட்கலாம். ஸோ ஸ்வீப் எஸ்ஏஆர் அப்படின்றது என்னென்னா, ஸோ ஜென்ரலாக அந்த ரேடார் வந்து ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகாமல் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி ரொட்டேட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எர்த்தோட வைடு ஏரியாவை என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து கேப்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதோட இமேஜும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை ரெசல்யூஷனில் இருக்கும். அதுதான், அதாவது எஸ்ஏஆர்லே அந்த சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார்லேயே இது ஒரு அட்வான்ஸ்டு டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்வீப் எஸ்ஏஆர் அப்படின்றது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜிஎஸ்எல்வி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு சேட்டலைட்டை சன் சிங்க்ரோனஸ் போலார் ஆர்பிட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கூகுள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினமில். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா 1 GW டேட்டா சென்டரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த 6 பில்லியனில் 2 பில்லியன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டிக்காக. ஓகேவா? ஸோ அதை சொல்கிறாங்க. ஸோ ஏஷியாலே வந்து இதுதான் வந்து லார்ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி வைஸும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் வைஸும் சரி, இதுதான் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஷியாவில். ஓகேவா? ஸோ யார் இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கூகுள். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தோ திபெத்தியன் பார்டர் ஐடிபிபி போலீஸ். ஓகேவா? ஸோ இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அவங்களும் டிபிடி அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எம்ஓயு போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ சில பயோமெடிக்கல் ரிசர்ச் ட்ரைனிங்ஸ்க்காக. ஏன்னா ஸோ அந்த இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அப்படின்றவங்க அவங்க நிறைய இப்போது ஹை ஆல்டிடியூட்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ என்னென்ன ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஹியூமன் அடாப்டபிலிட்டி டு ஹை ஆல்டிடியூடு, செக்யூரிட்டி, ஸோ பயோமெடிக்கல் டிவைசஸ், அதுக்கப்புறம் ப்ராஸ்தட்டிக்ஸ், ஃபுட் பயோடெக்னாலஜிஸ். ஏன்னா இப்போது அந்த இடத்துலலாம் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சில ரிசர்ச்சஸ்லாம் பண்ணி இது பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கிட்ட எம்ஓயு போட்டுக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஹெச்யூஆர்எல் அப்படின்னா என்னென்னா ஸோ இந்துஸ்தான் உராவர்க் ரசாயன் லிமிடெட். ஸோ அது ஒரு கம்பெனி, ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நாட் ஒன்லி ஃபெர்டிலைசர்ஸ், அதை அதாவது டெவலப் பண்ணதுன்னு பார்த்தோம்னா கோல் இண்டியா லிமிடெட், என்டிபிசி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியை. ஓகே. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ என்எஸ்டிசி நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட எம்ஓயு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்க சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாக்ஷம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாக்ஷம் அப்படின்ற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து யார் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹுருல் வந்து அதுக்கு ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபினான்ஷியலாக. ஸோ ட்ரைனிங் கொடுக்க போகிறது இந்த என்எஸ்டிசி. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸில் 3 டிஸ்ட்ரிக்ஸில் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ், நெக்ஸ்ட் வந்து பீகாரில் வந்து பெகுசாராய், இன்னொன்று ஜார்க்கண்டில் தன்பாத். ஓகேவா? ஸோ மெயினாக யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் உமன்ஸு, யூத்து, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உத்தரப்பிரதேஷில் கோரக்பூர், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், அதில் 3 ஸ்டேட்ஸு கோரக்பூர், பெகுசாராய், தன்பாத். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாப் அப்படின்றது ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகே. ஸோ சாப் ஈரோப்பில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு கதி சக்தி விஸ்வவித்யாலயா. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓயு போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ இந்தியாவோட லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் செக்டார்ஸில் ஸோ அதில் வந்து டிஜிட்டலாக ஸ்கில் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாப் யூரோப் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓயு போடுறாங்க. ஓகேவா? சாப் அப்படின்றவங்க அவங்களுடைய லேப் இந்தியாவில் வந்து அவங்களுடைய செகண்ட் கேம்பஸை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க பெங்களூரில். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு இன்னோவேட்டிவ் பார்க்கையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னோவேஷன் பார்க் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 41 ஏக்கர்ஸில். ஓகே. ஸோ எந்த கண்ட்ரி கூட எம்ஓயு போட்டிருக்காங்க, அதுவும் மெயினாக வந்து எந்த செக்டார்ஸில் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஈரீஸ்ன்றது வந்து ஆஸ்திரேலியாவோடைய ஒரு சேட்டிலைட், அதுவும் ஆஸ்திரேலியா டொமஸ்டிக்காக பில்ட் பண்ண ஒரு ராக்கெட். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ டு அட்டெம்ப்ட் ரீச்சிங் ஆர்பிட்
crashed just 14 seconds after lift off. ஸோ 14 செகண்ட்ஸில் வந்து நான் இருக்குது அப்படின்னா கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா கில்மோர் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ். ஸோ இது என்ன மெயினாக நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இரிஸ் வந்து எந்த கண்ட்ரியோட சேட்டலைட் ராக்கெட் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஆஸ்திரேலியா. ஸோ யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா கில்மோர் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டெவலப்டு இட்ஸ் ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக்கலி பயோ அத்தன்டிகேட்டட் மோனோஃப்ளோரல் லாவெண்டர் ஹனி. ஸோ லாவெண்டர் ஹனியை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? அதுவும் மோனோஃப்ளோரல் லாவெண்டர். ஸோ லாவெண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹனி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா புல்வாமா, ஜம்மு காஷ்மீர். ஸோ ஜம்மு காஷ்மீர், ஸோ அந்த சைடில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த லாவெண்டர் கல்டிவேஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மோனோஃப்ளோரல் அப்படின்றது வந்து எதுலேருந்து ஆரிஜின் பண்ணுது அப்படின்னா லாவெண்டுலா ஆங்குஸ்டிஃபோலியா. ஓகேவா? சயின்டிஃபிக் நேம் அது. ஸோ மெயினாக இது எந்த இன்ஸ்டியூட் இதை லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ CSIR IIM ஜம்மு. ஓகேவா? ஸோ இந்த லாவெண்டர் கல்டிவேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்பிள் ரெவல்யூஷன். ஸோ அது பர்பிள் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பர்பிள் ரெவல்யூஷன். ஓகேவா? ஸோ இது எந்த மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா CSIR அரோமா மிஷன். ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட்டில் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கான அந்த நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மிஷனுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை எந்தெந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 7 இன்ஸ்டியூஷன்ஸு. ஸோ அதில் 4 வந்து IIT, 3 வந்து ரிசர்ச் லேப்ஸ். ஓகேவா? ஸோ 4 வந்து என்னென்னு பார்த்தோம்னா IIT பாம்பே, ஹைதராபாத் ஒன்று, அதுக்கப்புறம் தன்பாத், அதுக்கப்புறம் IIT ரூர்க்கி. இது 4ம் IIT. 3 என்னென்னு பார்த்தோம்னா ஸோ CSIR IIMT, CSIR NML, அதுக்கப்புறம் NFTDC ஹைதராபாத். ஓகேவா? ஸோ இந்த 4 இல்லாமல், இந்த 7 இல்லாமல் இப்போ ரீசண்டாக அக்டோபர் மந்த் என்ன பண்ணோம், ஸோ இது வந்து ஆகஸ்ட் மந்தில் இந்த 7 இன்ஸ்டியூஷன்ஸை வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ அக்டோபரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னும் 2 more இன்ஸ்டியூஷன்ஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட் பண்ணாங்க. ஸோ அது என்னென்ன இன்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து IISc பெங்களூர். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா CMET, அதாவது சென்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில். ஓகேவா? ஸோ இந்த 2 இன்ஸ்டியூஷன்ஸும் இப்போ ரீசெண்டாக வந்து அக்டோபரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 9 COE. ஓகேவா? ஸோ இது எந்த மாடலில் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹப் அண்ட் ஸ்போக். ஸோ ஹப் அண்ட் ஸ்போக் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ஒரு இதுலேயே சொல்லியிருப்போம். ஸோ ஹப்புன்றது வந்து என்னென்னா, ஸோ நல்ல அட்வான்ஸ்டு இன்ஸ்டியூஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்போக் அப்படின்றது இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஹப்புன்றவங்க வந்து ஸ்போக்குக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஓகேவா? ஸோ எந்தெந்த IIT 4 IIT ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ IIT பாம்பே, IIT ஹைதராபாத், அதுக்கப்புறம் தன்பாத், ரூர்க்கி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ துருவா ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கமர்ஷியல் மிஷன் லீப் 1 அப்படின்றத வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ SpaceX Falcon 9 ராக்கெட் அதில் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து 2 பேலோடு வந்து கேரி ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் துருவா ஸ்பேஸ் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ண P30 சேட்டலைட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த லீப் 1 அப்படின்ற மிஷன் வந்து யாரோடையது, துருவா ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா IIT பாலக்காடு. ஸோ IIT பாலக்காடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டுட்டோஸ் அப்படின்ற ஒரு AI பவர்டு லேர்னிங் ஆப். எதுக்காக அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டுட்டோஸ் அப்படின்ற ஒரு லேர்னிங் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை லீட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீநாத் விஜயகுமார் IIT பாலக்காடு, சத்யஜித் தாஸ் IIT குவாஹாட்டி. ஸோ
லான்ச் பண்ணது ஐஐடி பாலக்காட் மட்டும்தான். ஸோ லீட் பண்ண பர்சன்ஸ் வந்து ஸ்ரீகாந்த் விஜயகுமாரும் சத்யஜித் தாஸும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஹோப் அப்படின்ற ஒரு மிஷன். ஸோ 10 days மிஷன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் ஸோ ஹியூமனால் எந்த அளவுக்கு அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை வந்து டாலரேட் பண்ணி இருக்க முடியும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபிசியாலஜிக்கலாக சைக்காலஜிக்கலாக ஸோ எந்த அளவுக்கு வந்து டாலரேட் பண்ண முடியும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு மிஷன் தான் இது. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து ஸோ இது யார் வந்து இந்த இஸ்ரோ கூட சேர்ந்து யாரும் இன்வால்வ் ஆகிருக்கா, எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸும் ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே, ஐஐடி ஹைதராபாத், ஐஐஎஸ்டி திருவாண்ட்ரம், ஆர்ஜிசிபி திருவாண்ட்ரம், ஐஐஎம் பெங்களூர். ஓகேவா? ஸோ இது எங்கே இந்த மிஷன், இந்த ஹோப்புன்ற மிஷன் 10 days மிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா லடாக்கில். ஓகேவா? லடாக் திசோகார் வேலி. ஸோ இது இம்பார்ட்டண்ட். எந்த இடத்துல நடக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரிசர்ச்க்கு இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட். ஐஐடி பாம்பே, ஐஐடி ஹைதராபாத், ஐஐஎஸ்டி திருவாண்ட்ரம், ஆர்ஜிசிபி திருவாண்ட்ரம், ஐஐஎம் பெங்களூர். ஓகேவா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ராஜராஜன் அப்படின்றவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விஎஸ்எஸ்சி அப்படின்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். ஸோ அதுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டராக. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா உன்னிகிருஷ்ணன் நாயர். ஓகேவா? ஸோ இவர் வந்து எதுலேயும் போர்ட் ஆஃப் மெம்பராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பேஸில் வந்து போர்ட் ஆஃப் மெம்பராக இருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா புஷ்பேந்திர சிங். இவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஸோ ஆர்மிக்கு வைஸ் சீஃபாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ராஜா சுப்ரமணி. ஸோ அதே மாதிரி சஞ்சய் வாட்ஸையனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 47th வைஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கலீத் ஜமீல். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகேவா? 13 years கழிச்சு. ஓகேவா? அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க ஒரு இந்தியன் நேஷ்னல் ஃபுட்பால் டீமுக்கு கோச்சா. ஓகேவா? ஸோ 13 years கழித்து ஃபஸ்ட்டு இந்தியன் அப்படின்னா கலீத் ஜமீல். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கோச்சாக யார் இருந்தா அப்படின்னா ஸ்பானியார்ட் மனாலோ மார்க்வேஸ். ஓகேவா? ஸோ இந்த கலீத் ஜமீல் அப்படின்றவர் வந்து எதுக்கு இன்சார்ஜாக இருந்தார் கரண்ட்டாக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்தியன் சூப்பர் லீக்ஸ் டீமோட ஜாம்ஷெட்பூர் ஃபுட்பால் டீமுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்சார்ஜாக இருந்தார். கடைசியாக எப்போ ஒரு இந்தியன் வந்து கோச்சாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சாவியோ மெடிரா. ஓகேவா? ஸோ 2011 to 12. அதுக்கப்புறம் இப்போ கலீத் ஜமீல் இவர் இருக்கார். ஓகேவா? ஆஃப்டர் 13 years கழிச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ராஜ்குமார் அரோரா வந்து கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ 2 questions கேட்குறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் செப்டம்பர் மந்தோடைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ இல்லை நீங்கள் படிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வந்து டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு ராஜ்குமார் அரோரா. ஸோ ஃபார் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸுக்கு கண்ட்ரோலர் ஜென்ரல் யார்? ஓகேவா? ஸோ இது யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. அடுத்து வந்து இன்னொன்று வந்து கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது 2த்துக்கும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு கௌரவ் பானர்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க் இந்தியா அப்படின்றது பாபா அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ரிசர்ச் சென்டர். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து யார் கண்ட்ரோலர் ஜென்ரல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் இது 2த்துக்கும் வந்து யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே.
ஓகே. நெக்ஸ்ட்டு கௌரவ் பானர்ஜியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்க், அதாவது ப்ராட்காஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ஷாஷி சின்ஹா. ஓகேவா. இப்போ வந்து கௌரவ் பானர்ஜி. ஓகே. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோனி பிக்சர்ஸ் நெட்ஒர்க்கோடைய எம்டி சிஇஓ. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு நிதின் கட்கரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்மானிய திலக் நேஷ்னல் அவார்ட் கொடுக்குறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பூனேயில். ஸோ இவர் இந்த அவார்டு, இந்த லோக்மானிய திலக் அவார்டை 43rd ரெசிபியன்ட் இவர். ஓகேவா. ஸோ இந்த அவார்டை வாங்குகிற 43வது ரெசிபியன்ட் இவர். ஓகே. ஸோ இந்த அவார்டை யார் கொடுக்குறா அப்படின்னா திலக் சமரக் மந்திர் ட்ரஸ்ட் 1983 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ August 1 அன்றைக்கி எவ்ரி இயர் August 1 அன்றைக்கி இந்த அவார்ட் தருவாங்க. ஸோ என்ன August 1 அப்படின்னு பார்த்தோம்னா லோக்மானிய திலக்கோடைய டெத் ஆனிவர்சரி. ஸோ அன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது கூட வந்து 1 lakh கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த அவார்டை வாங்குறது யாருன்னு பார்த்தோம்னா நிதின் கட்கரி. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹைவேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் 2024 யார் வாங்கினா அப்படின்னா சுதா மூர்த்தி. ஸோ இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2023 பிரைம் மினிஸ்டர் மோடி வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இந்திரா காந்தி, மன்மோகன் சிங், பிரணாப் முகர்ஜி, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 43rd வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதின் கட்கரி. நெக்ஸ்ட்டு வந்து கேபினட் அப்ரூவ்டு அவுட்லே. ஸோ அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷன் சைக்கிள், அதாவது 2021. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 22 ஃபினான்ஷியல் இயர் 26 வரைக்கும் அந்த 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ அவுட்லே கொடுத்துருக்காங்க கிசான் சம்பட யோஜனா வந்து அந்த ஸ்கீமுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6520 crores. ஓகேவா. 6520 crores வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடிஷ்னலாக 1920 கோடி அதையும் சேர்த்து தான் 6520 crores. ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீமில் 2 காம்போனன்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு க்ராப்பை கல்டிவேட் பண்ணுறோம், ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், வருது அப்படின்னா அதை வந்து ப்ராசஸிங் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அந்த ப்ராடக்ட் அப்படியே வச்சுக்காமல் அதை ப்ராசஸிங் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகேவா. ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக தான். ஸோ இதில் வந்து 2 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து இன்டெகிரேட்டட் கோல்டு செயின் வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். 2 காம்போனன்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1000 crore வந்து எதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ ஐசிவிஏஐக்கு கீழே மல்டி ப்ராடக்ட் ஃபுட் இர்ரேடியேஷன் யூனிட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெவலப் பண்ண போகிறாங்க. எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 50. அதுக்கப்புறம் 100 ஃபுட் டெஸ்டிங் லேப்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த இர்ரேடியேஷன் யூனிட்ஸ் 50 இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் யூனிட் மாதிரி. ஓகேவா. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1000 crores, இந்த 2 இதுக்காக 1000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 920 crores அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த 1920 ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ 920 crores வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அலோகேட் பண்ண போகிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கிராண்டிங் எய்ட் டு நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ்க்கு 4 இயர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் இயர் 26 ஃபினான்ஷியல் இயர் 29 வரைக்கும் அதுக்கான கிராண்ட் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2000 crore. ஸோ 1 இயருக்கு 500 crores. ஓகே. ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ என்சிடிசி அவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சியாக இருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏபி சிஎம் ஆந்திர பிரதேஷோட சிஎம் சந்திரபாபு நாயுடு வந்து அன்னடாட்டா சுகிபாவா அப்படின்ற ஒரு ஸ்கீம், அதாவது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ பிஎம் கிசான் ஸ்கீம் இருக்கு இல்லையா. ஸோ அதோடைய ஒரு இதுவே தான். ஓகேவா. ஸோ இப்போ எப்படி பிஎம் கிசான் ஸ்கீமில் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஆனுவலி வந்து 6000 தருவாங்க, 3 quarter தருவாங்க, 2000 இப்போ அதே மாதிரி அடிஷ்னலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5000 வந்து தராங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
5000 தராங்க. அப்போ டோட்டலாக 7000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களுடைய சூப்பர் 6 இனிஷியேட்டிவ். அதாவது அவங்க எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து இந்த 6 வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, சூப்பர் 6 இனிஷியேட்டிவ். ஸோ அதுதான். ஸோ அந்த சூப்பர் 6 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சுகிபாவா போர்ட்டல் ஆர் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா போர்ட்டல்லையோ இல்லை ஹெல்ப்லைன்லையோ நம்ம அந்த இஷ்யூ வந்து அதில் வந்து கேட்கலாம். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சூப்பர் 6 அந்த 6 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பென்ஷன் ஹைக். ஓகேவா? அதுக்கப்புறம் தீபம்ன்றது வந்து இந்த கேஸ், எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ், ஃப்ரீ கேஸ் சிலிண்டர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்தி அப்படின்றது வந்து உமனுக்கு வந்து ஃப்ரீ பஸ் ட்ராவல். நெக்ஸ்ட்டு அண்ணா கேன்டீன்ஸ் அப்படின்றது வந்து 5 rupees மீல் வந்து 5 rupeesக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தள்ளிக்கு வந்தனம் அப்படின்ற ஸ்கீம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்கூல் கோயிங் சைல்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதுவும் கிளாஸ் 1 to 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 15,000 கொடுக்குறாங்க ஒரு சைல்டுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த சூப்பர் 6. ஓகேவா? இதே மாதிரி கர்நாடகா ஸ்டேட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ 5 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து சொன்னாங்க. ஓகேவா? அவங்களுடைய இது எப்படி சூப்பர் 6ஓ அதே மாதிரி அவங்க வந்து 5 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 5 இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பிஎம் இ-டிரைவ் ஸ்கீம் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் இட்ஸ் இனிஷியல் டேட் ஆஃப் மார்ச் 2026 மார்ச் 2028. ஓகேவா? ஸோ அதாவது இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து மார்ச் 2026 வரைக்கும் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்ச் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பட் இதில் ஃபண்டு மற்ற எதுவுமே வந்து அதே தான். அந்த பீரியட் மட்டும், ஸ்கீமோட பீரியட் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபினான்ஷியல் அவுட்லே பார்த்தோம்னா 10,900 crores தான். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து 2,000 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபெசிலிட்டியை செட்டப் பண்ணுறதுக்காக, கரெக்டாக சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,000 crores வந்து அந்த அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ அதாவது பிஎம் சமநிதி போர்ட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதிலேருந்து சில டேட்டாஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கீமில் வந்து ஓவராலாக எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1.14 crore லோன் அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதில் 98.06 லோன்ஸு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த 98ல் 96.08 lakh லோன்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பர்ஸே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லோன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தோம்னா எந்த ஸ்டேட் டாப்பில் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், செகண்ட் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, ஃபோர்த் வந்து குஜராத். பட் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்ளிகேஷன் வைஸ் இது சேங்ஷன் ஆன வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எது டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட்டு, செகண்ட் மத்திய பிரதேஷ், தேர்ட் மகாராஷ்டிரா, ஃபோர்த் வந்து தெலுங்கானா. ஸோ இங்கே குஜராத்துன்னு இருக்கும், அதை ரீப்ளேஸ் ஆகிட்டு தெலுங்கானா வந்து இங்கே ஃபோர்த்தாக வந்திருக்கு லோன் சேங்ஷனில். ஸோ மேஜர் ஸ்டேட்ஸில் ஹையஸ்ட் எஃபிஷியன்சிஸ் போத் சேங்ஷன் வைஸும் பார்த்தோம்னா 87, டிஸ்பர்ஸ்மெண்ட் ரேட்டுன்னு பார்த்தோம்னா 98%. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 2020. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆஸ் ஆஃப் ஜூன் பேங்க் சேங்ஷன்ட் ஓவர் 4,930 crore to 34,697 லோன் அக்கௌண்ட். ஸோ 34,697 லோன் அக்கௌண்ட்ஸுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 4,930. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தருண் ப்ளஸ் கேட்டகரி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தருண் ப்ளஸ் கேட்டகரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த கீழே பிஎம் முத்ரா யோஜனா கீழே. கரெக்டாக? ஸோ பிஎம் முத்ரா யோஜனா அப்படின்றது எப்போது வந்து லான்ச் பண்ணாங்க? ஸோ ஏப்ரல் 2015 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஸோ முத்ரா அப்படின்றது யாருக்கு கொடுக்கக்கூடிய லோன்ஸ் வந்துன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. ஓகே ஸோ இதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிஷோர், தருண் இல்லையா? ஸோ சிஷுக்கு வந்து அப் டு 50K வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஸோ கிஷோர் வந்து 50K to 5 lakhs வரைக்கும் லோன் கொடுப்பாங்க.
ஸோ தருணுக்கு வந்து 5 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் இது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இப்போ தருண் ப்ளஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வந்து 10 லேக்லேருந்து 20 லேக் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது தருண் ப்ளஸ். ஸோ 10 லேக் டு 20 லேக் வரைக்கும் லோன் கொடுக்கறது வந்து தருண் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இந்த தருண் ப்ளஸ் கேட்டகிரி இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணுது. ஸோ இந்த தருண் ப்ளஸ் கேட்டகிரியில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4,930 crore லோன்ஸ் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட் 2025. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்னென்னா ஃபினான்ஷியல் 25 இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து ஓவரால் ரெவன்யூஸில் குளோபல் லெவலில் யார் யார் இருக்கா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 500 லிஸ்ட் இது. ஓகேவா? டாப் 500. ஓகேவா? குளோபல் லெவலில். ஸோ இதில் இந்தியாவில் ஹையஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா RIL. ஓகேவா? ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவங்க தான். ஸோ எத்தனாவது ஸ்பாட் அப்படின்னா 88th ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோ 22nd கான்சிக்யூட்டிவ் இயராக வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க இவங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவிலேருந்து மொத்தம் 9 கம்பெனிஸ் தான் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா LIC 95th ரேங்க்கு, IOCL 127th ரேங்க்கு, SBI 163rd, ONGC வந்து 181st, HDFC வந்து 258th, அதுக்கப்புறம் டாடா மோட்டர்ஸ் வந்து 283, BPCL 285, ICICI வந்து 464. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த லிஸ்ட்டில் வந்து ICICI வருது. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 9 கம்பெனிஸில் 5 வந்து பப்ளிக் செக்டர், 4 வந்து ப்ரைவேட் செக்டர். ஸோ இப்போ டாப் யாருன்னு தெரியணும். ஸோ இந்தியாவில் டாப் யாருன்னு பார்த்தாச்சு. குளோபல் லெவலில் டாப் யாருன்னு பார்க்கணும். ஸோ குளோபல் லெவலில் யார் டாப் அப்படின்னு பார்த்தோம்னா வால்மார்ட். ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து ரெவன்யூவில் லார்ஜஸ்ட்டாக இருக்காங்க. எத்தனாவது டைம் அப்படின்னா 12th கான்சிக்யூட்டிவ் டைமாக வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அமேசான், அதுக்கப்புறம் ஸ்டேட் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் சைனா, அதுக்கப்புறம் சவுதி அராம்கோ, அதுக்கப்புறம் சைனா நேஷ்னல் பெட்ரோலியம். ஓகேவா? ஸோ இதில் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அராம்கோ தான். ஓகேவா? 4th டைமாக வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இந்தியாவிலேருந்து மொத்தம் 9 கண்ட்ரீஸ் தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி யூஎஸில் பார்த்தோம்னா 183 கம்பெனிஸு. சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனா, ஹாங்காங் இதெல்லாம் சேர்த்து 130 கம்பெனிஸ். ஓகேவா? இந்தியாவிலேருந்து 9 கம்பெனிஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நித்தி ஆயோக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன ரிப்போர்ட், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் அப்படின்னா அன்லாக்கிங் $200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம இந்த ரிப்போர்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 கேட்டகிரி இருக்கும். ஸோ அந்த 3 கேட்டகரியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸை வந்து ரேங்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதாவது எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸில் ஸோ டாப்பாக இருக்க ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா டெல்லி, மகாராஷ்டிரா, சண்டிகர். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3 கேட்டகரியில் ஒரு கேட்டகரிக்கும் ஸோ டாப்பில் யார் இருக்கா, எந்த ஸ்டேட் இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக டாப் யாருன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் டாப் தான் வந்து டெல்லி, மகாராஷ்டிரா, சண்டிகர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர் கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ் யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா காசிரங்கா நேஷ்னல் பார்க், அசாம் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மொத்தம் 43 கிராஸ்லேண்ட் பேர்ட் ஸ்பீஷஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 1 வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது, 2 என்டேஞ்சர்டாக இருக்குது, 6 வந்து வல்னரபிள் ஸ்பீஷஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ வேர்ல்டு ஹேர் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இவங்க வந்து வேர்ல்டு ஹேர் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2024க்கான ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா IATA. ஓகேவா? ஸோ இந்தியா எத்தனாவது ரேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏவியேஷன், அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 5th பிக்கஸ்ட்டு ஏவியேஷன் மார்க்கெட்டில் இருக்குது இந்தியா. ஓகேப்பா? ஸோ அப்போ டாப்பில் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆஸ் யூஷுவல் US, 2nd சைனா, 3rd UK, 4th ஸ்பெயின், 5th வந்து
இந்தியா. ஸோ ஜப்பான் வந்து 6th இருக்குது. ஓகே. ஸோ இந்தியாவோட க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2023 கம்பேர் பண்ணும்போது 11.1%. ஓகே. ஸோ டாப் 10 ஏர்போர்ட்டில் வந்து ஸோ பிஸியஸ்ட் ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மும்பை டு டெல்லி அந்த ரூட் தான் வந்து பிஸியஸ்ட் 7th பிஸியஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ மோஸ்ட் அதாவது பாப்புலர் ரூட் எது அப்படின்னு 2024 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ செஜு டு சோயல். ஓகேவா. ஸோ ஏஷியா பசிபிக் ரீஜியன்லேருந்து இந்த ஜெடா டு ரியாத் இந்த ரூட் மட்டும்தான் என்ன ஆகலை அப்படின்னா இந்த பேர் மட்டும்தான் டாப் 10ல் வரல ஏஷியா பசிபிக் ரீஜியன்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ப்ரீமியம் ட்ராவல் பண்ணுறவங்க அதிக பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ யூரோப் தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25க்கான டாப் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் டாப் எக்ஸ்போர்ட்ஸில் எந்த ஸ்டேட் டாப் அப்படின்னா ஸோ குஜராத் வந்து 5th டைமாக வந்து டாப்பில் இருக்குது. ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் 26.6% வந்து யாருது அப்படின்னா குஜராத்தோட எக்ஸ்போர்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2nd மகாராஷ்டிரா, 3rd தமிழ்நாடு, 4th கர்நாடகா, 5th யூபி, 6th ஆந்திரா, 7th தெலுங்கானா. ஓகேவா. ஸோ டாப் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குஜராத் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ குஜராத்லேருந்து அதிகமாக வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் ஸோ ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்மாக்யூட்டிக்கல்ஸ், இன்ஜினியரிங் கூட்ஸ் இதெல்லாம் தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதே சமயம் குஜராத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் அதாவது அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஜாம்நகர். ஓகே. நெக்ஸ்ட்டு குஜராத் வந்து யாருக்கு எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ், நெதர்லாண்ட், யுஏஇ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது என்னென்னா நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு அன்லிஸ்டட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இன் ஏர்போர்ட் செக்டர். ஸோ என்சிடி அதாவது அது என்னென்னா அது ஒரு பாண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ ஒர்த் அதாவது 9,000 crore என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்சிடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏர்போர்ட் செக்டார்லேயே இதுதான் வந்து லார்ஜஸ்ட் அது ஒரு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வந்து லார்ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 9,000 crore. ஸோ நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ இப்போ அவங்க 9,000 crore வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அது திருப்பி பே பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அதான் பட் ஆனால் அது வந்து அந்த கம்பெனியில் ஷேராக வந்து நான் ஷேர் ஹோல்டராக ஆக முடியாது. ஓகேவா. ஸோ அதுதான் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டென்யூர் இருக்கும். அந்த டென்யூருக்கு அப்புறம் ரீபே பண்ணுவாங்க. ஸோ அந்த டென்யூர் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ணுற முடியாது அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஆக முடியாது. ஓகேவா. ஸோ மொத்தம் இந்த 9,000 வந்து 2 ட்ரான்ச்சஸாக வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 4,362 crore, இன்னொன்று வந்து 4,638 crore. ஓகேவா. ஒன்று ஜூலையில் நடந்துச்சு, இன்னொன்று அக்டோபரில் நடந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது எப்போ வந்து இந்த ஆக்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா August 1 எஃபெக்டிவ் பண்ணாங்க அப்படின்னா August 1, 2025. ஓகேவா. ஸோ இதில் இந்த இதுவும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டாண்டியல் இன்ட்ரெஸ்ட் வந்து அதோடைய லிமிட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 lakhலேருந்து 2 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ அதாவது என்ன அப்படின்னு சப்ஸ்டாண்டியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய பேங்க் ஆர் கம்பெனி ஸோ ஒரு பேங்க்கில் வந்து போர்ட் மெம்பர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் லிமிட் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா 2 crore மேலே இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய சில இதுக்கெலாம் வந்து அவங்களால இன்வால்வ் ஆக முடியும். ஓகேவா. ஸோ 2 crore கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களால எந்த ஒரு இதுலேயோ அதாவது அந்த பேங்க்கில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் டெசிஷன் எடுக்க முடியாது. ஓகேவா.
இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் டைரக்டர்ஸோடைய டென்யூர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 8 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸாக. ஓகேவா? ஸோ இதோடைய டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து அதில் இருக்கும், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வந்து என்னென்னா ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வீக். ஓகேவா? ஸோ இதோடைய தீம் வந்து இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரியாரிட்டைஸ் பிரெஸ்ட் ஃபீடிங், கிரியேட் சஸ்டைனபிள் சப்போர்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.